நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்ன வழக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். புதுச்சேரியில் நேற்று அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது, ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேள்வி கேட்ட விதம், 2வது அவர் ஏன் நான் பத்திரிகையாளர் போர்வைன்னு சொல்லணும், நான் அப்போ அந்த விஷயத்துக்கு அப்புறம் வர நான் ஏன் சொல்கிறேன்றத 3 பேரோட வழக்கு பதிவு போட்டுருக்காங்க. என்னன்னா கொலை மிரட்டல் விடுத்தல், அவதூறாக பேசுதல், அப்புறமா அவங்க கட்சிக்காரலாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க அப்படின்ற பிரிவுகளுக்கு கீழாக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அண்ட் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பத்திரிகையாளர்னா இப்போ நீங்கள் ஒரு பிராண்டடான ஒரு செய்தி தொலைக்காட்சியிலையோ இல்லை ஒரு அச்சு ஊடகத்திலையோ ரொம்ப பிரபலமான ஊடகத்தில் இருந்தால் தான் உங்களை பத்திரிகையாளராக மதிப்பாங்க. அவங்கள தான் பெரிய பெரிய அரசு கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பார்வை இருக்கு இல்லையா? ஆனால் அண்ணன் சீமான் இன்றைக்கி ஊடகத்தில் பேசக்கூடிய பல பேரையுமே அரவணைக்கக்கூடியவர். நான் சொல்லக்கூடிய ஊடகம் என்பது இண்டிவிஜுவலாக யூடியூப் வச்சுருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு அன்பையும் ஆதரவையும் இப்போ கொடுக்கக்கூடியவர். யார் போனாலுமே பேசக்கூடிய ஒரு நபர் தான். இளம் பத்திரிகையாளர்களை, இளைஞர்களை, நாட் ஓன்லி இந்த நான் சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்பாக பேசக்கூடிய நபர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் எப்படி கட்டமைக்கிறாங்க, இவர் பத்திரிகையாளர்களுக்கே ரொம்ப எதிரானவர், ஒருமையில் பேசக்கூடிய ஒரு நபர்,